கொத்தையங்குடியிருப்பு பள்ளியுடைய தலைமையமாம் மௌலானா மௌலவி சிஃபாத் நூரானி இலாஹி ஹசரத் அவர்கள் நமக்கு முன்னால் சிறிது நேரம் வாழ்த்துரை வழங்குவார்கள். Alhamdulillahi Rabbil Alamin wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in amma ba'd. Qala Allahu tabaraka wa ta'ala fil Qur'anil azim wal Qur'anil majid وَمَا آتَاكُمُ الرَّسُولُ فَخُذُوهُ وَمَا نَهَاكُمْ عَنْهُ فَانْتَهُوا وقال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். மேலும் மக்களுக்கு ரோஜா மக்களுக்கெல்லாம் ராஜா ஆதி இறை தந்த ஜோதி மண்ணிலே தவழும் வெண்ணிலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், நல்லவர்கள், வலிமார்கள், குறிப்பாக இங்கு கூடி குழுமிருக்கிற அத்தனை பேர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கருணையும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இந்த சிறப்பான ஹவாயியா மகளிர் அரபிக் கல்லூரி ஆலிமா பட்டமளிப்பு விழா சிறப்பான முறையிலே அவன் நாடிய நாட்டப்படி அழகான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பான நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளரான சிறப்புரையாற்றுவதற்கும் சனது வழங்கி ஆசிரியை வழங்குவதற்கும் வந்திருக்கக்கூடிய சங்கைமிக்க உஸ்தாது பெருமக்களே, மேலும் மேடையில் வீற்றிருக்கிற உலமா பெருமக்களே, ஜமாத் நிர்வாக பெருமக்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, அவையோர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்தவனாக எனது இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கும் இறை பாசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்வு என்பது நாளை மறுமையிலே அல்லாஹ்வால் சொர்க்கத்தில் நடத்தப்படுகிற ஒரு சாட்சியான ஒரு நிகழ்வு. ஏனென்று சொன்னால் இவர்கள் அல்லாஹ்வுடைய ஊழியர்களாக வெளியாகிறார்கள். எங்களுடைய உஸ்தாது பெருந்தை அவர்கள் சொல்வார்கள், இந்த உலகத்துல நம்முடைய நாட்டில இரண்டு விதமான கவர்மெண்ட்கள் இருக்கிறது. ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட், இன்னொன்று சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் சாதாரண மனுஷனுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஊழியர்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் தன்னுடைய காலரை தூக்கி விட்டுட்டு சொல்லுவான், நான் யார் தெரியுமா? ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வெண்ட். என்ன நீ சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா என்று பெருமையோடு சொல்லி காட்டுவான். அதே ஸ்டேட் கவர்மெண்ட் ஊழியருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊழியர்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுகிற பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊழியர் சொல்லி காட்டுவார், நான் யார் தெரியுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊழியர், சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட் என்பதாக சொல்லி காட்டுவார். இதை சொல்லிவிட்டு உலமாக்களுடைய ஆலிமாக்களுடைய சிறப்பை சொல்லி காட்டுகிறார்கள். The state and central government, இந்த உலகத்தில் எத்தனை கவர்மெண்ட்கள் இருந்தாலும் எல்லா கவர்மெண்ட்டையும் நெருக்கக்கூடிய இலாஹி கவர்மெண்ட் ஊழியர்கள் சங்கைமிக்க உலமாக்கள் என்பதாக சொல்லி காட்டினார்கள். உலமாக்கள் ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊழியர்கள் அல்ல, அகில உலக
உலகத்தை எந்த ரப்புல் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறானோ, லஹு முல்கு ஸமாவாதி வ மா ஃபில் அர்ள், வானம் பூமி ஆட்சி அதிகாரம் எந்த ரப்புடைய கண்ட்ரோலில் இருக்கிறதோ அவர்களுடைய ஊழியர்கள் உலமாக்கள், உலமா பெண்மணிகள் என்பதை இந்த சமூகத்திற்கு என்னுடைய உஸ்தாத் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். உண்மையான அன்பானவர்களே, இன்னைக்கு சாதாரண இன்னைக்கு ஒரு உலகத்துல பார்க்கிறோம், ஒரு டாக்டராக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், ஒரு உயர்ந்த படிப்பு படித்தவராக இருக்கட்டும், அவர்கள் இந்த உலகத்தில் அந்த வாழ்க்கை தான் பெருசு என்று இன்னைக்கு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா. கைருக்கும், உங்களில் சிறந்தவர்கள் யார் என்று தெரியுமா? உங்களில் சிறந்தவர்கள் டாக்டர் என்று சொல்லவில்லை, உங்களிலே சிறந்தவர்கள் இன்ஜினியர்களோ வக்கீல்களோ ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் என்று சொல்லவில்லை. ஒட்டுமொத்த சமூகத்தையும் பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற வார்த்தையை இந்த சமூகம் கவனிக்க வேண்டும். நாம் எதை ஆசைப்படுகிறோம், எதை தேடி விரும்பி படிக்க வைக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இதுதான் தரத்தை உயர்த்தும், இதுதான் சிறந்தது, இவருடைய வாழ்க்கைக்கு மறுமையுடைய பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு இதுதான் சிறப்பு என்று தேடி தேடி படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்களே, ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நபிகளுடைய வார்த்தை, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா. உங்களில் சிறந்தவர் தான் குர்ஆனை கற்று குர்ஆனை கற்கக்கூடியவர், அந்த குர்ஆனை பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அந்த குர்ஆனை கற்கக்கூடிய, அந்த குர்ஆனுடைய விளக்கங்களை அறியக்கூடிய மக்கள், மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்பார்களே. இதே இந்த ஜெகதாப்பட்டினத்தில் எத்தனையோ வயது வந்த பெண்மணிகள் இருக்கிறார்கள், எத்தனையோ ஆண்கள் இருக்கிறீர்கள். யோசித்து பாருங்கள், எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? பட்டம் வாங்கக்கூடியவர்கள் 8 ஆலிமாக்கள் பட்டம் பெறுகிறார்கள். இந்த 8 ஆலிமாக்கள் பட்டம் பெறுகிறார்கள் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள், அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்களாக இவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். இந்த ஊர்ல டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், நீங்க ஒரு நாட்டை ஆளக்கூடிய அதிபதியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வைக்கு முன்னால், ரசூலுடைய பார்வைக்கு முன்னால் இந்த 8 ஆலிமாக்களும் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அல்லாஹ் ரசூலுடைய சிறப்பானவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு சாதாரண மனிதனிடத்தில் சிறப்பான பெயர் எடுப்பதற்கு மனிதன் துடித்துக் கொண்டிருக்கிறார். அவங்க இடத்துல நம்ம பெருசா காட்டணும், இவங்க இடத்துல பெருசா காட்டணும். அன்பானவர்களே, மனிதர்கள் எல்லாம் இன்றைக்கு பெரியவர் என்று சொல்வார்கள், நாளைக்கு நம்மளை முன்னால விட்டு கேவலப்படுத்துவார்கள். ஆனால் அகிலத்தின் அதிபதியான அல்லாஹ்விடத்திலே நாம் சிறப்பானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உயிருக்கு உயிரான, உயிரை விட மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நாம் சிறந்தவர்கள் என்கின்ற சர்டிபிகேட் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையை விட, உலகத்தில் மற்றவருடைய சிறப்பை விட அல்லாஹ் ரசூலுடைய அந்த சிறப்பை பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்பானவர்களே. ஆக பெரும் பெரும் உலமாக்கள் இருக்கிறார்கள். என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். ஆக அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முயற்சி செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள். இந்த உலக வாழ்க்கையுடைய படிப்புகள், பட்டங்கள் தேவையில்லை என்று சொல்லவில்லை. இந்த உலகத்துடைய கல்வி எவ்வளவு உச்சத்திற்கு செல்ல வேண்டுமோ கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் கல்விகளுக்கெல்லாம் உயர்ந்த கல்வி குர்ஆனுடைய கல்வி. அந்த கல்வியை உங்களுடைய உள்ளத்தில் வைத்து எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். குர்ஆனுடைய கல்வி வந்துவிட்டால் உள்ளத்திலே இறையச்சம் வந்துவிடும், அல்லாஹ்வுடைய பயம் வந்துவிடும், பேணுதல் வந்துவிடும், மதிப்பு வந்துவிடும், மரியாதைகள் வந்துவிடும். நீங்க எங்க போனாலும் அல்லாஹ் உங்களை ராஜாவாக அல்லாஹ் வாழ வைப்பார். குர்ஆனுடைய வசனத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹ் நம்மை பிரதிபலிக்க செய்வான் என்பார்களே. ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழும் காலமெல்லாம் சிறப்பானவர்களாக, அன்பானவர்களே, நம் சமூகம் சிறப்பான சமூகம் என்று அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார் அல்லவா? அன்தும் கைரு உம்மத்தி, நீங்கள் சிறந்த சமூகம் என்று. அப்படிப்பட்ட சிறப்பான சமூகமாக அல்லாஹ் என்னையும் நம் சமூகத்தையும் இங்கு கூடியிருக்கிற நம் அனைவர்களையும் நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது, சிறப்பான அடியானாக ரசூலை சந்திக்கிற பொழுது, என் சிறப்பான உம்மத்தாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. இந்த சபையிலே எப்படி ஒன்று கூடினோமோ
நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.